யாராவது உங்களை மோசமாக நடத்தும் போது அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு நீங்க ஆடாதீங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அமைதியா இருங்க. நீங்க கோவப்பட்டா உங்களுடைய உரிமை அவங்க கைக்கு போய்விடும். இரண்டாவது உரிமை, யாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. உங்க எண்ணங்களை தெரிஞ்சிக்கிற தகுதி எல்லோருக்கும் கிடையாது. மூன்றாவது உரிமை, மனசுக்குள்ள சிரிச்சுக்குங்க. உங்க மன அமைதி தான் அவங்க கேட்க போற சத்தமான பதில். நான்காவது உரிமை, மரியாதையா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுங்க. கத்தி பேசுறதை விட அங்கிருந்து அமைதியா போறதுக்கு சக்தி அதிகம். ஐந்தாவது உரிமை, மன்னிப்புக்காக அலையாதீங்க. ஒரு விஷயத்துக்கான முடிவு அடுத்தவங்க கொடுக்கறதுல அதை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். ஆறாவது உரிமை, உங்க சக்தியை பாதுகாத்துக்குங்க. ஒவ்வொரு வாக்குவாதமும் ஒரு அழைப்பு மாதிரி தான், அதை நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழாவது உரிமை, உங்க வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்க. சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? நாம அமைதியா அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி போறதுதான்.